காமம் சார அன்பு இருக்கும். ஒரு ஆண்டு 2 ஆண்டு கழித்து அவங்களுக்கு ஒரு பையன். இப்ப தன்னுடைய மனைவி கணவன் மீது பாய்ந்த அன்பு, தன்னுடைய மகன் மகள் மீது அன்பு பாய்ந்து, அப்புறம் இன்னும் 2 குழந்தைங்க, ஒரு குழந்தை 2 குழந்தை ஆயிடுச்சுன்னா 2 குழந்தைங்க மீது அன்பு வளரும். பிறகு ஒரு 20 ஆண்டுகள் கழித்து பார்த்தீங்கன்னா 22 ஆண்டுகள் கழித்து பார்த்தீங்கன்னா அவங்க பசங்களுக்கு ஒரு திருமணம் பண்றாங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறகுது, வேற மகன். இப்போ தன்னுடைய மனைவி மீது பாய்ந்த அன்பு, தன்னுடைய மகன் மீது பாய்ந்து, தன்னுடைய மகன் மீது பாய்ந்த அன்பு, தன்னுடைய பேர குழந்தை மீது அன்பு வளர்ந்துருக்கு. இப்போ வந்து அவருடைய வயசு வந்து 50 மேல ஆகுது. முதல்ல 25 காமம் சார்ந்த அன்பு, இப்போ இருக்கக்கூடிய அன்பு 60 காமம் சார்ந்த அன்பு. உட்காருங்கம்மா உட்காருங்கம்மா உட்காருங்க. இறைவன் அடையக்கூடிய ஒரே வழின்னு சொல்றோம். இப்போ அந்த அன்பு வளர்றது பார்த்தீங்களா, அந்த அன்பு வளர்றதுக்கு ஒரு டியூஷன் சென்டர், ஒரு பயிற்சி பள்ளி எதுன்னு சொன்னா நம்ம இல்வாழ்க்கை, குடும்பமான இல்வாழ்க்கை. அந்த அன்பையும் கொடுக்கணும்னா அது நமக்கு அறம் கொடுக்கும். அந்த 2 அன்பும் மரணம் உடைத்தாயி இல்வாழ்க்கை, அது நமக்கு என்ன கொடுக்கும்? பண்பு கொடுக்கும். அந்த பண்புனால நமக்கு பயனையும் கொடுக்கும். அன்பு மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயனும் அது. இதுதான் நமக்கு வள்ளுவர் பெருமகனார் நமக்கு எடுத்து கொடுத்தார். இந்த இல்வாழ்க்கை எதுக்கு காரணம்? அன்பு வளர்க்கிற பயிற்சி பள்ளி எது? நம்ம குடும்பம்னு சொல்லக்கூடிய இல்வாழ்க்கை. அதை எல்லாரும் நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து அந்த இல்வாழ்க்கையில அந்த அன்பு நெறியை வளர்க்கறதுக்கு தான் நமக்கு குடும்பம் கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் கரெக்டான முறையில் அன்பை வளர்த்துட்டு இருக்காங்க. ஒரு சிலர் என்ன பண்றாங்க, விட்டு கொடுக்காம விவாகரத்து அப்படின்னு இன்னைக்கு அந்த கால சூழல் வந்து மாறி போயிட்டு இருக்கு. திருமணம் எதுக்கு பண்றாங்க? திருமணம் பண்றதுடைய நோக்கம் அன்பு வளர்க்கறதுக்காக. உயிர் இறைவனை அடையணும்னு சொன்னா அதுக்கு அன்பு வளர்க்கணும். அந்த அன்பு வளர்க்கறதுக்கு ஒரு களம், அந்த களம் எதுன்னு சொன்னா இல்வாழ்க்கையான குடும்பம். சரிங்களா? ஆக அதுதான் அன்பு அரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கை, பண்பும் பயணம் அதுன்னு சொன்னேன். இப்போ 60 வயசு, 60 மேல போகும்போது அந்த காமம் சார்ந்த அன்பு இருக்க வாய்ப்பு இல்லை. தன்னுடைய பேரவரிகள் இருந்தது அன்பு. அப்புறம் ஒரு 70 80 அப்படின்னா பக்கத்து வீட்டு குழந்தை எந்த குழந்தையா இருந்தாலும் இன்னும் குழந்தை நிற்கும். 80க்கு மேல எல்லாருக்கும் அன்பு வந்துடும். இப்ப இருக்கிற அன்பு என்ன தெரியுமா பேரு? அருள்னு பேரு. இதுதான் பவள விழா, மணி விழா, பவள விழா, முத்து விழான்னு பெரியவங்க இருக்காங்க. இப்பொன்னி, இம்மணினி, இம்முத்துமணி, இறைவன் நீ, ஏறுந்த செல்வன் நீயே அப்படின்னு சொல்லி திருவையாறுல அப்பா தேவை. ஆக அன்பை வளர்க்கணும். அதுக்கு நாம திருமணம் பண்ணி நம்மளை காட்டுறாங்க. ஒரு ஆணும் பெண்ணுமா தான் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் ஆணும் பெண்ணுமா தான் இருக்கு. எடுத்து பாருங்க, உலகக்கூடிய இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும், உயிர்களுக்கு ஆண் பெண் கிடையாது. உடல்ல ஆண் பெண் இருக்கு. உடல்ல தான் பாகுபாடு. உயிர்ல வந்து எல்லா உயிரும் ஒண்ணுதான். உடல் அமைப்புகள்ல வந்து பாகுபாடு. ஆக அந்த அன்பை வளர்க்கிற ஒரு பயிற்சி பள்ளி தான் குடும்பம். அது நாம எப்படி திருமணம் பண்ணுமோ நமக்கு முன்னாடி ஒரு ரோல் மாடல் ஒருத்தர் இருக்கணும். யார் முதல்ல திருமணம் பண்ணிருப்பா? ஒருத்தர் நமக்குன்னு ஒருத்தர் ரோல் மாடல் காட்டி இருக்கணும்ல, அவரை பார்த்துதான் நம்ம கடைபிடிக்க முடியும். ஆக இறைவனுக்கு திருமணத்தை செய்து காட்டி, இறை வடிவங்களை திருமணங்களை செய்து காட்டி, அந்த திருமணங்களை ஒட்டி தான் நாம இப்படிதான் இறைவன் போல நாம திருமணம் செய்து நாமளும் அன்போடு வாழணும் அப்படின்றதுக்காக தான் நமக்கு திருமணத்தை செய்து நமது இல்வாழ்க்கையே துணிங்கிறாங்க. நம்ம பெரியவங்க, நம்ம அப்பா அம்மா அவங்க அப்படிதான் துவங்கினாங்க. அவங்கள பார்த்து நாமளும் அப்படி துவங்கி வரோம். ஆக திருமுருகப் பெருமானுக்கு வள்ளி தேவியானையாக திருமணம் செய்கிறாங்க. வள்ளி தெய்வயான முதல்ல முருகன் வந்து ஞான சக்தி. ஞானம்னு சொன்னா அறிவு. அறிவு எந்த ஒரு செயல் நுண்ணறிவால் நம்மை வழிபடும் அடியவர்கள் சொன்னது. மூட நம்பிக்கை எந்த ஒரு செயலையும் அறிவு